அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு, அவசர பதிவு அப்படின்னே கூட சொல்லலாங்க. எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் அக்டோபர் மாதத்தின் 2ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குபேரருடைய வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாகவே கருதப்படுது. மேலும் பணம் சேரணும், நகை சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் நம்ம பரிகாரங்கள் செய்கிறோங்கும் போது அது நிச்சயம் கைமேல் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வெற்றிக்குரிய திதியான விஜயதசமியானது நாளை நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த திதியில் நம்ம என்ன செஞ்சாலும் அதில் வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரமும் நமக்கு இருக்குது. வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இதை குபேர அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பணம் சேர்வதற்கு, நகை சேர்வதற்கு, விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கையில் ஒரு பொருள் வச்சுட்டு நீங்கள் வேண்டுங்க, இது வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கலைன்னா கூட இந்த முறை உங்களுக்கு கோடி கோடியாக பணம் குவியும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கிறேன். இவை தாண்டி அந்த பொருள் கிடைக்காதவங்க கையில் ஒரு சிம்பல் வரைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்தது ஒரு நம்பர் எழுதிக்கோங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஏன் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன்னா, எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆனால் என்னென்னவெல்லாம் செஞ்சால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது சொல்கிறதே என்னுடைய கடமை. அப்போ நான் எல்லாத்தையும் சொன்னேங்கும் போது நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அதில் ஒரு சிலது உங்களுக்கு சரி இதை செய்யலாம், இது நமக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். 3 பரிகாரம் சொல்கிறாங்கன்ட்டு 3ஐயும் நீங்கள் அந்த நேரத்தில் செய்ய வேண்டாம். ஏன்னா அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதே நமக்கு மொத்தம் 24 நிமிஷம் தான். அதில் ஒவ்வொரு பரிகாரத்தையும் நம்ம செஞ்சுட்டே இருந்தோங்கும் போது அதுக்கே டைம் சரியாக போயிடும். அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அதில் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இப்போ அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு நாளை காலையில் 9 மணி 1 நிமிஷத்துலேருந்து 9 மணி 25 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும். நீங்கள் இந்த டைமில் குளித்தாலும் சரி, இல்லை முகம் கை கால் கழுவிக்கிட்டாலும் சரி, பூஜையில் வேறு ஏதாவது வேலை முக்கியமாக பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் டைமை ஒதுக்கிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு சுவிட்ச் வேர்டுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் உங்களுக்கு நான் சுவிட்ச் வேர்டோடு சேர்த்து சில நம்பர்ஸும் சொல்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நம்பரையும் நீங்கள் சேர்த்து சொல்லலாம். இல்லைன்னா சுவிட்ச் வேர்டை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். முதல்ல எந்த இன்டென்ஷன் நிறைவேறணுமோ அதை ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேலை கிடைக்கணுமா, பணம் சேரணுமா, திருமணம் நடக்கணுமா, சொந்த வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, ஏதோ ஒன்று மட்டும். ஏன்னா கசகசன்னு கேட்டோம்னா பிரபஞ்சமே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திரம் வருது இல்லையா, அப்போ நம்ம ஒவ்வொன்றா கேட்டுக்கலாம். இப்போ இந்த முறை எது எமர்ஜென்சி, இந்த மாதத்தில் எது நடக்கணும், அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ பணம் வேணும், ஒரு 20 லட்சம் பணம் எனக்கு வேணும். அது இருந்ததுன்னா நான் முக்கியமான சில விஷயங்கள் முடிச்சிருவேன். வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பேன், இல்லை மனை வாங்கலான் இருக்கேன், இல்லை கார் வாங்கலான் இருக்கேன், பசங்க பேரில் டெபாசிட் பண்ணலான் இருக்கேன். இது மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு 20 லட்சம் வேணும். இப்போ இதுதான் என்னோடய இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ இதை என் மைண்டில் நான் செட் பண்ணிக்குவேன். செட் பண்ணிட்டு இப்போ இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை நான் சொல்லுவேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்டானது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். டிவைன் கோல்டன் பிளெஸ்ஸிங். டிவைன் கோல்டன் பிளெஸ்ஸிங். டிவைன் கோல்டன் பிளெஸ்ஸிங். இதுதான் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை. நீங்கள் எழுதணும்னு விருப்பப்பட்டாலும் தாராளமாக எழுதலாம். எழுதுகிற மாதிரி இருந்தால் நான் எப்படி கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கனோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதுறது சிறப்பு. சரி, இது கூட சேர்த்து ஒரு நம்பர் சொல்ல சொன்னேன் இல்லையா, அந்த நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த சுவிட்ச் வேர்டை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். 520 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கணும், 741 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கணும், 777.
இதுதான். இப்போ நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்பேஸ் விட்டு எழுதலாம். சொல்கிற மாதிரி இருந்தால் 5207417777 இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போது டிவைன் கோல்டன் பிளஸ்ஸிங் 5207417777 இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் அல்லது எழுதலாம். இது உங்களுடைய விருப்பம். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, முடிஞ்ச 24 நிமிஷமும் சொல்லுங்கள். இல்லைனா ஒரு 10-11 தடவை சொல்லிவிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மைண்டில் செட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை நடந்துட்ட மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். 20 lakhs பணம் கையில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க, பசங்க பேரில் டெபாசிட் பண்ணிட்டீங்க, புதுசாக கார் வாங்கிட்டீங்க. இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பாசிட்டிவாக விசுவலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பாசிட்டிவாக பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அது நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கற்பனையில் கண்டது யாவுமே நாளைய நாளில் நிஜமாகும் அப்படின்னு சொல்லலாம். இவை தவிர இன்னும் 2 வீடியோலாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் பாருங்கள். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடைங்க. மொத்தத்தில் அற்புதமான இந்த வாய்ப்பை யாருமே தவறவிடாதீங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.